தமிழ்நாட்டின் இரண்டாவது பரபரப்பான சர்வதேச விமான நிலையமாக திருச்சி விமான நிலையம் தான் உள்ளது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு விமான சேவையானது இயக்கப்பட்டு வருது. இந்த நிலையில விரிவாக்க பணிகள் அனைத்தும் விறுவிறுப்பா நடைபெற்றும் வருது. ஏற்கனவே புதிய முனையம் திறக்கப்பட்டு பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு இருக்கும் நிலையில அரசோட சொத்துக்களை பணமாக்கும் திட்டத்தின் கீழே இந்திய விமான நிலைய ஆணையத்தின் சார்பில் நிர்வகிக்கப்பட்டு வரும் சென்னை, மதுரை, திருச்சி, திருப்பதி, ராஜமுந்திரி உட்பட 25 விமான நிலையங்கள் 2022 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை உள்ள காலகட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பங்கேற்பு திட்டத்தின் கீழே தனியார் வசம் குத்தகைக்கு விட மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பா போக்குவரத்து துறை இணை அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக எழுதியுள்ள கடிதம் தொடர்பா செய்திகள் வெளியாகியிருக்கு. அதுல திருச்சி, அமிர்தசரஸ், வாரணாசி, புவனேஸ்வர், ராய்ப்பூர் விமான நிலையங்கள் மற்றும் 6 சிறிய விமான நிலையங்களோட இயக்கம், நிர்வாகம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் அரசு மற்றும் தனியார் பங்கேற்பு திட்டத்தின் கீழே தனியார் வசம் ஒப்படைக்க அடையாளம் காணப்பட்டுள்ளதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால திருச்சி மாவட்ட மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லணும். திருச்சி விமான நிலையம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வரும் நிலையில இது போன்று தனியாரிடம் ஒப்படைப்பது நல்லதுன்னு ஒரு தரப்பினரும், தனியார் வசமாக கூடாதுன்னு மற்றொரு தரப்பினரும் சமூக வலைதளங்கள்ல தங்களோட கருத்துக்களை கூறி வராங்க.